காங்கிரஸ் ரிவைவலுக்கும் ஒரு வழியை வந்து காங்கிரஸ் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா பல மாநிலங்களில் வந்து காங்கிரஸ் கட்சியினுடைய குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. வேர்கள் வந்து பட்டு போகும். உண்மைதான். அது கடைசியில் மரம் விழுவதை தவிர வர வழி இல்லை. ஸோ அந்த வேர்களை உயிரோடு வைத்துக் கொள்வதற்காவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்ல, குறைந்தபட்ச ஸ்ட்ராட்டஜி வேணும். அது என்ன அப்படிங்கிறத ஒர்க் அவுட் பண்ணணும் காங்கிரஸ். அதுக்கான முனைப்பில் யாராவது இருக்காங்களா? இப்போ நான் எங்களை மாதிரி வந்து நாங்கள் வந்து சொல்ல தான் முடியும். இப்போ ஆக்டிவாக வந்து ஃபீல்டுக்குள்ளே போய் வேலை செய்யக்கூடிய இது வந்து ஸ்டேஜெலாம் எங்களுக்கெல்லாம் மோஸ்ட் வி ஆர் ஆல் கிராசிங் 70, 75 இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து திரும்ப களத்துக்குள்ளே போயெல்லாம் பண்ண முடியல. புதுசாக வர்ற யங்ஸ்டர்ஸ் தான் வந்து அவங்கள கைட் பண்ணுறோம், சொல்கிறோம். அகில இந்திய காங்கிரஸ் தலைவர்கள் வரும்போதும் அவங்கள்ட்ட இதை பற்றி எடுத்து சொல்கிறோம். அதுக்கு மேலே வந்து ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ எங்களோட இருந்த அகில இந்திய தலைவர்கள்லாம் அங்கே இல்லை. முகுல் வாஸ்னிக் வந்து லமாரெலாம் எல்லாம் சைட்லைன் ஆகிட்டாங்க. அவர் எங்களுடைய குலாம் நபி ஆசாத், அம்பிகா சோனி அந்த மாதிரி ஒரு டீம்லாம் இப்போ ஆஸ்கார் பெர்னாண்டஸ், ஏகே ஆண்டனி இவங்கெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து காங்கிரஸை எங்களோட அதெல்லாம் இல்லை. இப்போ நியூ யங் எலமெண்ட்ஸ் வந்துருக்குறாங்க. அவங்களில் வந்து தமிழ்நாட்டில் இன்ட்ராக்ஷனை நிறைய வரல. தமிழ்நாட்டில் வந்து எக்ஸ்போஷர், தமிழ்நாட்டுக்கு வந்து அறிமுகம், அப்படி வந்து அவங்க வந்து இங்கே வந்து அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஒரு அகில இந்தியாவிலிருந்து வர்றவங்க தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் 10 நாள் 15 நாள் தங்கி தமிழ்நாட்டினுடைய பாலிடிக்ஸினுடைய அந்த இன்ட்ரிகசிஸ் எல்லாம் தெரியணும். அதாவது அகில இந்திய கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா அதாரிட்டியும் அவங்க தான் வச்சுருக்காங்க. ஆமாம், எல்லா முடிவும் அங்கே தான் எடுக்காங்க. அப்போ அதாரிட்டி இருக்கிற இடத்துல தான் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அப்போது அதாரிட்டி வச்சுருக்கிறவங்க வந்து இங்கே உள்ள கள யதார்த்தத்தை தெரிஞ்சுக்கிடணும்னா தே ஹேவ் டு ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் ஹியர். அதெல்லாம் வந்து AICC ஹேஸ் டு டேக் கேர்.